ஃப்ரெண்ட்ஸ், சின்னமர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ் செல்வி நைட் எல்லாம் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே பில் மேலே இடி விழுந்து தீயும் பற்றிக்குது. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு சேதுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே படுத்துருந்தோம்னா இந்த இடி நம்ம மேலே விழ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தமிழ்ச்செல்வி நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசமும் வருது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ஐயோ நம்ம எப்படியோ அவரோ இந்த நேரம் பார்த்து நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம், இல்லைனா அவருக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பில்போர் இடி விருந்து இவ்வளோ பெரிய தீயா ஆயிருக்கு. ஆனால் சேது இங்கே இருந்திருந்தானா சேதுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு அப்பத்தா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே சரி இப்போ எல்லாம் மழை ஜோராக பெய்யுது, எல்லாருமே உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக அவரை நீங்கள் இடி தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சிங்க, உங்களுக்கு அவ்வளோ பாசம் மாமா மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே தனமும் அங்கே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேது இதை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய பாசமெல்லாம் இல்லை, ஏதோ பாவம் பார்த்து காப்பாற்றிருக்க மாதிரியே அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. என் மேலே அவளுக்கு கொஞ்சோட பாசமே இல்லை. நான் இதெல்லாம் பேசுறேன்னா அவள் எனக்கு கொஞ்சோட மரியாதையும் கொடுத்து பேசுறதில்ல. அப்போ எப்படி என் மேலே அவளுக்கு பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாசம் இல்லைன்னா உங்களை நான் அங்கேயே விட்டுருப்பேன் அந்த இடிக்கிட்ட, உங்களை எதுக்கு நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸுமே தமிழ் செல்விக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா போஸு இங்கே தமிழ் செல்விக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கு தான் போகுது, ஆனால் உன்னால் எப்படி தான் நிறுத்த முடியுமோ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போஸை பற்றின விஷயத்தெல்லாமே ராஜாங்கத்துக்கு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே போஸுமே நைட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டில் தள்ளாட்டிட்டு வரத இங்கே ராஜாங்கமும் பார்த்துட்றாங்க. இப்போ அவன் போதையில் இருக்கான், நம்ம இப்போ எந்த விஷயத்தையும் நம்ம பேசக்கூடாது, நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம காத்தால பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சைலண்ட் ஆயிடுறாங்க. போஸை பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணை மீட் பண்ண சந்தோஷத்தில் போஸுமே சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த இங்கே ராஜாங்கமும் நம்ம காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் போஸுக்கு காத்தால தான் இங்கே பெரிய வெடியே இருக்குது அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே போஸுக்கு இவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடைச்சிருக்கு. அந்த சம்மந்தத்தை தக்க வச்சுக்கிறது இங்கே போஸும் இங்கே நானும் தான். ஏன்னா போஸு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானா நம்ம ரொம்பவே பார்த்தினா பணக்காரவே ஆயிடலாம். இங்கே நம்ம ராஜாங்க மாமாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய காசு, நிறைய காரு, நிறைய பதவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். போஸு இந்த இந்த சான்ஸை விட்டால் வேறு எப்பவுமே உனக்கு கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணத்தை நடக்கிற வரையும் நீ எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் அதுவே போதும். ஏன்னா ஒரு சின்ன காரணம் கிடைச்சா கூட போதும், உன் கல்யாணத்தை இந்த வீட்டில் இருக்கவங்களே நிறுத்தி விட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்விக்கு இன்னும் ஒரு காரணம் கிடைச்சா உன் கல்யாணம் நடக்குமா, அது நினச்சி கூட பார்க்க முடியாது போஸு. நீ அதுக்கு தாழ்ந்த மாதிரி பார்த்துக்கோ, நான் இவ்வளோ தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு மீறியும் பண்ணதான் என்ன மனுஷனை பார்க்க மாட்டேன், மிருகனை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே போஸுமே அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு தெரியாதா, இந்த வீட்டில் நான் எவ்வளோ கூடி சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இதெல்லாம் நடந்தது தமிழ்ச்செல்வியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சித்ரா ஆமாம்மா, அங்கே தமிழ்ச்செல்வி அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம தம்பிக்கிட்ட கொடுக்கலனா அவன் ராஜாங்கமத்தை காப்பாற்றிருக்கவும் மாட்டான். தமிழ்ச்செல்வி மேலே தான் நல்ல பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா ஈஸ்வரி போஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வெளியிருந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க சாபுத்திரியும் தாமரையும். இதை கேட்டதும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிளான் வருது. நம்ம எப்படியோ இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வாண்டடாக ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மாட்டிருக்கு. நம்ம இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த நம்ம பெருசாக ஆக்கியே தீரணும். இங்கே தமிழ்ச்செல்வியை தலைமண்டையில் அடித்ததும் இல்லாமல் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ராஜாங்கத்தை காப்பாற்றிட்டு இங்கே நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இங்கே இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இவன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் கல்யாணத்தை நம்ம நடத்தவே விடக்கூடாது இது தாமரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மாம்மா, அவன் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமா, இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே நம்ம எப்படி ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தனமும் அக்கா நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம், இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச உப்புமா இது கிண்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்டுட்ருக்காங்க. சரி தனம், நீ என்ன செஞ்சாலுமே ஓகே தான் எனக்கு, நீ எதா வேணால் செஞ்சு கொடு, அது நீ நல்லா சமைப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏதோ ஒன்று சமி, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் சமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனத்தை அமுச்சு விட்டுறாங்க. இங்கே வந்து மலரக்கா வந்து என்ன தமிழ் நைட்டெல்லாம் ஒரே ரொமான்ஸ் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் தமிழ்ச்செல்விக்கு, அக்கா போங்கக்கா, நீங்கள் கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ இடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டேன், அது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு ரொமான்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, இந்த மாதிரி சமயத்தில் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவர் கூடயுமே இருக்கேன். ஆனால் இந்த டிவோர்ஸ் விஷயம் எங்கெல்லாம் போய் முடிய போதோ எனக்கு நினச்சாவே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிவோர்ஸ் பண்ணுறது மனசார அங்கே பிடிக்கலனாலுமே அங்கே கோவத்தினால அந்த டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வியுமே. அதே முடிவு தான் சேதுவுமே. ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே எவ்வளோ பாசம் இருந்தாலுமே அவள் சொன்ன போய் என் கண் முன்னால் வந்துட்டு போகுது, அவள் கூட நான் சேர்ந்தே வாழ முடியாது, இந்த ஜென்மத்தில் அவள் கூட சேர்ந்தே வாழ்ந்தனா நான் சேதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி எங்க காலேஜ் வரையும் என்ன ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா, நைட்டு உங்களை காப்பாற்றிருக்கேன், அந்த ஒரு ஹெல்ப்பு கூட பண்ண மாட்டிங்களா, ஏன்னா காலேஜ் வரையும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு மட்டும் வந்துடுங்க, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருந்தா, அதே மாதிரி போக வேண்டியது தானே, என்ன எதுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இன்னைக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது சீக்கிரமாக வைக்குவாங்க, அதனால தான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுக்கு சரி வா வந்து உக்காந்து தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க வண்டியில் போகிறத பார்த்தா அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா இதை பார்த்துக்கிட்டு இதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும், அவங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பசாமிக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மோகனா அப்பத்தா நீங்கள் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நைட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு வரதுக்காக போஸு போனால் அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பேசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்தாலுமே அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ராஜாங்கம் இன்னும் ஈஸ்வரி எல்லாம் ஏற்பாடு பார்த்துட்டியா, ட்ரெஸ்ஸு அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிடுங்க, ஏன்னா சீக்கிரமாக அங்கே ஐயருக்குமே கால் பண்ணி சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி டைமில் ஐயர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் ஐயர் வருவார், என்றைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே சன்னியாசிக்கிட்ட கொடுத்துரு, சன்னியாசியில் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே காலேஜுக்கு போயிட்டு அங்கே டெஸ்ட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுமே என்ன தமிழ்ச்செல்வி இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கா, இன்றைக்கி என்ன வீட்டில் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக எதுனா ஒர்க் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி, சும்மா இருடி எனக்கே இங்கே லேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், இன்றைக்கி நான் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பைக்கில் தான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே கட்சி தலைவர் இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் கன்ஃபார்ம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இங்கே ராஜாங்கமும் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வி இங்கே காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வர வழியில் எங்கள் சேது வராரு. வரும்போது இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு என்ன தமிழ் இங்கே நடந்து வந்துட்டுருக்கு, என்ன இன்றைக்கி ஆட்டோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆட்டோ பஞ்சர் ஆகிடுச்சு, நான் அப்படியே நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அதான் நீங்கள் வந்துட்டீங்களா நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே உக்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டுமே கிளம்பிடுறாங்க. அங்கே தனம் பார்த்துட்டு அக்கா நீங்கள் சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்க போல், அவருமே உங்களை மன்னிச்சு ஏற்றுட்டாங்களா, உங்களை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரதென்ன நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இன்னடி தனம் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ இது மாதிரிலாம் பேசாத, அவர் ஏதோ இங்கே வர வழியில் என்னை பார்த்தாரு, நான் அப்படியே உக்காந்துட்டு வந்தேன், என்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்தார், இதில் என்ன தப்பு இருக்குது தனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க.
அக்கா நான் இது தப்புன்னலாம் சொல்ல வரல. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்களே அது எப்படி தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அதனால தான் சும்மா தான் கேட்டேன். நீங்கள் நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜாங்கமும் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. கட்சிங் மீட்டிங் முடிச்சுட்டு சன்னியாசி இன்னும் டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீ அதுக்கு தாழ்ந்த ஏற்பாடு இல்லையா, கொஞ்சம் டக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்செல்வி அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஏன்னா இது முக்கியமான விஷயம், கொஞ்சம் தனியாக சொல்லணும். ஏன்னா இங்கே போஸு ரொம்பவே கெட்டவன் மாமா, அவனுக்கு போய் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறீங்க, அது நாசமாக போயிடுவான், நாசமாக அந்த பொண்ணு போயிடும். நீங்கள் எதாக இருந்தாலும் யோசிச்சு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இங்கே அந்த ஒரு கோளுக்கு அந்த எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த தமிழ்செல்வியுமே அவங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா. நீங்கள் போஸுக்கு இன்னொரு கல்யாணமே பண்ணி வச்சிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே இங்கே மலரக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் மலரக்காவோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு இங்கே போஸ் எதனா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் அந்த அசிங்கத்தில் தாங்க கூட மாட்டீங்க மாமா. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் போஸோட விஷயத்த நான் மறைச்சேன்னா இங்கே நான் அப்பாவி ஆகிடுவேன். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. அந்த சேது இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கானா, அவன் இது மாதிரிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே இருந்து அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்ததே நீ தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு. அந்த எடுத்துகிட்டு வர வழியில் யாரோ தலையில் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அதை அடித்தது இங்கே போஸாக தான் இருக்கணும். உங்கள் முகத்துலலாம் நிறைய காயம் இருந்துச்சு, ஆனால் இங்கே போஸோட முகத்தில் ஒரு காயம் கூட இல்லை. ஆனால் அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்சியை விட தொடச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.